வெல்கம் டு டாப்பர்ஸ் யூ சேனல். நம்ம இன்னிலிருந்து டெய்லி 25 கொஷின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஈவினிங் 6 o'clock வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து ரயில்வேலேருந்து கேட்கப்பட்ட ஜேஇ, ஏஎல்பி, டெக்னீஷியன் இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸை தான் நம்ம 25 கொஷின்ஸாக தொகுத்து ஒரு செக்ஷன் டெஸ்ட் மாதிரி தரப்போகிறோம் யூடியூப் வீடியோலேயே. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷினை ஷோ பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இல்லைனா நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை ஒன்றுன்னு போட்டு ஏஓ பிஓ எழுதிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் அதிலே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் இருக்குதுன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுலேருந்து வேறு எந்த கொஷின்ஸ்லாம் வரலான்ற மாதிரி ஒரு பக்காவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டெய்லி நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாப்டருமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் டெய்லி இந்த சீரியஸாக பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரயில்வே தொடர்பான வீடியோஸ்களையும் அப்டேட்களையும் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செக்ஷன் டெஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது போத் தமிழ்லேயே இருக்கும். ஓகேங்களா? தமிழ்லேயே கொஷின் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறது அதுதான், தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷில் கொஷினை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடுங்க. கடைசியாக 25க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? Who among the following discovered the nucleus of an atom? பின்வருவனவற்றில் அணுவின் உட்கருவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ஓகேங்களா? இந்த கொஷினை வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. எதில்னா என்டிபிசியோடைய ப்ரிலிமினரி அண்டர் கிராஜுவேட் ப்ரிலிமினரியில் கேட்டாங்க. என்னென்னா கோல்டன் ஃபாயில், கோல்டு தகடு, தங்க தகட்டை வச்சு அதில் எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணி யார் வந்து பரிசோதனை பண்ணதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுவும் ரூதர்ஃபோர்டு தான். ஓகேங்களா? ஸோ கோல்டுக்கு என்ன சிம்பிள்? ஏயு. ஓகேங்களா? இந்த கோல்டை வச்சு அதில் எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணார். அப்படி பாஸ் பண்ணுறப்போ எல்லா ரேவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா அவருக்கு வெளியே வரல. அதுக்கப்புறம் அதை அவர் ஆராய்ஞ்சு அங்கே உட்கரு இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு மேலே நிறைய ஷெல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும்? ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். இந்த ஷெல்ஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றின்னு இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். இந்த புரோட்டானை டிஸ்கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கோல்டஸ்டீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது சாட்விக். இது இருக்காரு பாருங்க, சாட்விக். எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது ஜேஜே தாம்சன். ஓகேங்களா? நீல்ஸ் போர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த மாதிரி வந்து எந்தெந்த ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் சுற்றி வரும் அதனுடைய அமைப்பை பற்றி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேங்களா? அவர் வந்து புதுசாக எந்த ஒரு இதுவே கண்டுபிடிக்கல. ஆனால் அதுக்கு மாறாக அணுவினுடைய அமைப்பு, அது எப்படி அந்த ஷெல்ஸில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஜேஜே தாம்சனில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜே தாம்சன் வந்து நம்ம தர்பூசணம் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர்மெலான், அந்த வாட்டர்மெலானை வெட்டினா எப்படி இருக்கும்? அந்த வாட்டர்மெலானை வெட்டினா இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் அந்த மாதிரி தான் ஆட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்ட்ரக்சரை வெளியிட்டார். அதாவது ஃபஸ்ட்டு ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர், அணுவினுடைய அமைப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜேஜே தாம்சன் தான். ஓகேங்களா? டால்டன் வந்து அணுவை பற்றி அவர் ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருப்பார், எந்த ஒரு மாதிரி சாம்பிளையும் வெளியிட்டிருக்க மாட்டார். ஆனால் ஜேஜே தாம்சன் தான் ஃபஸ்ட்டு அணுவினுடைய மாதிரியை வெளியிட்டவர். ஓகேங்களா? இதுவும் வந்து 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தர்பூசணியை வெட்டினா, வாட்டர்மெலானை வெட்டினா இருக்கிற ஸ்ட்ரக்சரில் அந்த சிவப்பு பகுதி எல்லாமே புரோட்டானு, அந்த விதைகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அமைப்பை வெளியிட்டார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க, இங்கிலீஷில் பாஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் இருக்கிறவங்க நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னவோ நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம்.
The smallest particle of an element that retains its properties is called. தமிழில் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அதன் பண்புகளை தக்க வைத்துக் கொள்வது டேஷ் எனப்படும். டேஷ் வருமாங்க, ஓகேங்களா, டேஷ் எனப்படும். ஓகே, அதாவது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள்னாலே நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், ஒரு எலமெண்ட்டுடைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன, அதுதான் ஆட்டம். ஓகேங்களா, அதுதான் அணு. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ரெண்டு இருக்கும். ஒரு ஆட்டமுக்கு என்னென்னா ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் இருக்கும். அட்டாமிக் மாஸ்ன்றது என்ன, அந்த இதில் இருக்கிற அந்த ஆட்டமில் இருக்கிற புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானினுடைய எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸை கேபிட்டல் ஏன்ற லெட்டரால் குறிப்போம். ஓகேங்களா? அதே அட்டாமிக் நம்பர்ன்றது அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸை பொறுத்தது. புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸை பொறுத்தது என்னது அட்டாமிக் நம்பர்ன்றது. ஓகேங்களா? அப்போது ஒரு ஆட்டம் எப்படி இருக்குன்னா அதனுடைய அட்டாமிக் மாஸை வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஏவால் குறிப்பாங்க, அதனுடைய அட்டாமிக் நம்பரை கேபிட்டல் இசட்டால் குறிப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? தேர்டு கொஷின். இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணி கொஷினை பார்த்துக்குங்க, தமிழ் மீடியம் இங்கே கொஷினை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்சரை வந்து போட்டுக்குங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஓகே, the main thinking part of the brain that receives sensory impulses from various receptors. thinking part தமிழ் ஒரு தடவை படிச்சிடறேன் பாருங்க. பல்வேறு ஏற்பிகளிடமிருந்து உணர்ச்சி தூண்டுதல்களை பெறும் மூளையின் சிந்தனை பகுதி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சிந்தனை பகுதி, இதுதான் கீவேர்டு இந்த கொஷின்ல. ஓகேங்களா? நம்ம மூளையை பற்றி படிக்கிறப்போ நம்ம ரொம்ப டீப்பாக படித்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு ஹிண்ட்டு மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சிந்திக்கிறது, யோசிக்கிறது, மற்ற விஷயங்களை யோசித்து பண்ணுற இந்த அறிவு சம்மந்தமான விஷயங்களை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்மூளையில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முன்மூளையில் தான் பண்ணுவாங்க, அதாவது ஃபோர் பிரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்தல், இந்த அறிவு சம்மந்தமான விஷயம் எல்லாமே நடக்கும். நடுமூளையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காது கேட்குறது, கண் பார்வை வந்து பார்க்குறது, அதனுடைய கண் பாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஃபுஃபில்னு சொல்லுவோம் பாருங்கள் இங்கிலீஷில், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் பிரெயினில் தான் செய்யும். ஓகேங்களா? முன்மூளைன்றது ஃபுல்லாகவே சிந்தனை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நடுமூளைன்றது வந்து பார்த்திங்கன்னா காது கேட்குறது, அப்புறம் கண், இது தொடர்பானது. அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக திடீர்னு ஒரு சூடான பொருளை தொடரோன்னா டக்குன்னு அந்த கையை அங்கேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், ஒரு கொசு கடிச்சா டக்குன்னு அடிக்கிறோம் பாருங்கள். இந்த சென்சரி நியூரான்ஸு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொசு கடிக்குதுன்னா சென்சரி நியூரான்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்பைனல் கார்டை சிக்னல் அனுப்பிச்சு ஸ்பைனல் கார்டு வந்து மோட்டார் நியூரான்ஸை வேலை செய்ய வச்சு நம்ம டக்குன்னு அந்த கொசு அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்மூளை, ஹிட் பிரெயின்னாலே இப்போ ஃபோர் பிரெயின்ன்றது சிந்தித்தல், ஓகேங்களா, திங்கிங் பார்ட்டாக இருக்குது, யோசிக்கிற பார்ட்டு அந்த மாதிரி இருக்குதா. இப்போ ஹிட் பிரெயின்னு வந்து பார்த்திங்கன்னா நடத்தல், ஓடுதல், சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே வந்துச்சுனாலே நீங்கள் கண்ணை மூடின்னு பின்மூளைன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ சிந்தித்தல் அப்படின்னா முன்மூளைன்னு போட்டுடலாம். கண் காதுனா நீங்கள் நடுமூளை. அதே வந்து ஸ்பைனல் கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், டக்குன்னு நம்ம ஒரு அவசரத்துக்கு பண்ணுற பாருங்க, அந்த ஆக்ஷன் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங், இது கொஷினை பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க, நான் கொஷின் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிடேஷன்? பின்வருவனவற்றில் இது ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உதாரணம் இல்லை. ஓகேவா? சிம்பிள். ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஒரு வினையில் ஆக்சிஜனை ஏற்று நடந்தால் அது வந்து ஆக்சிஜன் ஏற்றம். ஓகேவா? இங்கிலீஷ்லேயே அது எதாவது வரும். ஓகேவா? ஆக்சிஜனை ஏற்றுன்னு அந்த ரியாக்ஷன் நடக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கலை. ஓகேவா? ஆப்ஷன் 3 தான் அதுக்கு ஆன்சர். ஓகே,
ஸோ ஆக்சிஜனேற்றம்னா ஒரு வினையில் ஆக்சிஜனை ஏற்றுக்குன்னு நடக்கிற ரியாக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்றம். ஓகேங்களா? அதே வந்து ரிடக்ஷன் ஒன்று வரும். ரிடக்ஷன்னா அந்த இடத்துல ஆக்சிஜனை ஏற்றுன நடந்திருக்காது, ஆக்சிஜனை வந்து இழந்திருப்பாங்க அல்லது ஹைட்ரஜனை ஏற்றுக்கூட நடந்திருக்கும் அந்த வினை. அது வந்து ரிடக்ஷன். ஒரு வினையில் ஆக்சிஜனை இழந்து ஆக்சிஜனை ஏற்றுக்கணும் நடந்தது, ரெண்டுமே நடந்திருந்தால் அதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ரெண்டுமே ஆக்சிஜனேற்றமோ ஒடுக்கமோ நடந்திருந்தா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொஷின் 5th கொஷினை வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணி பார்த்துங்க. நான் தமிழில் காட்டிடுறேன். தமிழ் மீடியம் பாஸ் பண்ணி பார்த்துங்க. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. Who was the first to use glass prism to obtain a spectrum of sunlight? தமிழில் பார்த்தோன்னா, சூரிய ஒளி நிறமாலையை பெற கண்ணாடி பிரிசத்தை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது நம்மளுடைய என்சிஆர்டி 10th புக்கில் லைட் லெசனில் இருக்கும். ஓகேங்களா? ஐசக் நியூட்டன் தான் இதை யூஸ் பண்ணார். ஓகேங்களா? அதாவது ஒரு ஒயிட் லைட்டை ப்ரிசமில் எடுத்துன்னு வரப்போ அது நிறைய டிஸ்பிரேஷன் ஆகி நிறைய ரேஸாக பிரியும். அதாவது விப்ஜிஆராக பிரியும். விப்ஜிஆர்னா தெரியும்ல, 7 நிறங்கள் வருமே. வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு வரைக்கும் போகும். விப்ஜிஆர் நிறங்களாக அது பிரியுது. ஓகேங்களா? ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் மட்டும் இந்த டைமில் கேட்குறேன். என்னென்னா, விப்ஜிஆர் கலர்ஸ் இருக்குதுல்ல, வயலட்டு, இண்டிகோ, இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலைநீளம் வேவ் லென்த் வந்து ரெட்டுக்கு தான் இருக்கும், குறைவான அலைநீளம் வயலட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அதே புக்கில் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எந்த கலர் அதிகமாக பெண்ட் ஆகும், எந்த கலர் கம்மியாக பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எந்த கலர் அதிகமாக பெண்ட் ஆகும், எந்த கலர் கம்மியாக பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் will be the average velocity of the particle with initial velocity u, final velocity v in the given time of interval? ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட நேர இடைவெளியில் ஆரம்ப வேகம் மற்றும் இறுதி வேகம் உடன் துகளின் சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க, இதுதான் விஷயம். ஓகேங்களா? சராசரி வேகம்ன்றது ஒன்றும் இல்லை, ஆரம்ப திசை வேகம் ப்ளஸ் முடிவு திசை வேகம் பை 2, அவ்வளோதான். u + v / 2. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா டேரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? போத் லாங்குவேஜ்லேயும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? போத் லாங்குவேஜில் இருக்குது. தமிழ் மீடியம் இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கே பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து இப்போ சொல்யூஷன் போடுறேன். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 20ன்றது 20 ஓமாக எடுத்துக்கணுங்க. ஓகேங்களா? இங்கே 20 ஓம் இல்லை, 2 ஓமு, 3 ஓமு, அதுக்கப்புறம் 6 ஓம். ஓகேங்களா? அது 0ன்னு மிஸ்டேக்காக டைப் ஆகிருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் அதே தான் பாருங்கள், இங்கே 0 வராது, அது ஆக்சுவலாக ஓம் சிம்பிள் மிஸ்டேக்காக டைப் ஆகிருக்குது. ஓகே, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த சம்லன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரெசிஸ்டருடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, பேட்டரியோட வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயந்தான், ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் கரண்ட்டு. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸு அண்டு கரண்ட்டு. ஸோ நம்மளுக்கு இது ரிலேட் ஆகிற ஃபார்முலா தெரியும், V = IR. ஓகேங்களா? V வந்து 10ன்னு நம்மளுக்கு தெரியும், 10ன்னு தெரியும் நம்மளுக்கு. இங்கே 10 இருக்குது பாருங்கள், Vன்றது 10, I வந்து தெரியாது, Rம் தெரியாது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நேற்றே அந்த ஃபார்முலா வீடியோ பார்த்துருந்தோம் பாருங்க, ஃபிசிக்ஸில் அதிலே சொல்லியிருப்போம், பேரலாக வந்தால் நம்ம இன்வெர்ஸில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ஸு. அப்போது ரெசிஸ்டன்ஸ் பேரலல் = 1/2 + 1/3 + 1/6. இது எல்லாத்தையும் கீழே 6க்கு மாற்றணும்னா மேலே வந்து இதுக்கு 3 போடணும், இங்கே 2 போடணும், இங்கே
அந்த 1 போதும். ஸோ 6 வந்துடும். இப்போது 6/6 1. அப்போது ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ 1. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது. இப்போ நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாம். V இஸ் ஈக்குவல் டு IR. Vன்றது 10, ஐன்றது தெரியவில்லை, ஆர்ன்றது 1. ஸோ ஐ இஸ் ஈக்குவல், இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 10 ஆகிடும். ஐ இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஆன்சர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள். ரெண்டுமே 10 வருதோ? ஓகே, கரெக்டு தாங்க. என்னென்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து, இங்கே ஆறுன்றது 1 தான். நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது கரெக்டு தான். இந்த ஓம்ன்றது இங்கே 0வாக டைப் ஆகிருக்குது எல்லாத்துலேயும். அதுதான் விஷயமே. ஓகேங்களா. ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் ஈக்குவல் டு 10 கரெக்டாக தான் நம்ம கண்டுபிடிச்சது. அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ஓகேங்களா. என்ன ஃபார்முலாவோ அதில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் 4 இங்கே வருது. ஓகேங்களா. ஓகே, இந்த கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் காமன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏ ஃபியூ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேங்களா. இது எங்கே இருக்குதுன்னா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 7.4, இந்த 7.22 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வித் ரிலேட்டிவ்லி சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷன் சிம்பிள் ரீப்ரொடக்டிவ் மெத்தட் கேன் ஸ்டில் ஒர்க். ஸ்பைரோகேரா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி பிரேக்ஸ் அப் இன்டு ஸ்மால் பீசஸ் அப்பான் மெச்சுரேஷன். ஸோ இங்கே தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது எங்கே நடக்கும்னா மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸில் நடக்கும். எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஸ்பைரோகேரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 அந்த புக்கில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஒன்லி ஏ ஃபியூ மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். இதை படித்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா ஃபிஷன் இருக்குது. ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் யூனிசெல் ஆர்கனிசம்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா. ஃபிஷனில் என்ன நடக்குதுன்னா அமீபாக்கு நடக்குது, லேஷ்மேனியாக்கு நடக்குது. மல்டி செல்லுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்துக்கு நடக்கும். ஓகேங்களா. மல்டிபிள் ஃபியூஷனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன், பிளானேரியா, பட்டிங் வந்து ஹைட்ரா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவையும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் டு காஸ் மூமெண்ட் கண்டெய்ன்ஸ் ஸ்பெஷல் ப்ரோட்டீன். இங்கிலீஷில் பாஸ் பண்ணிக்கங்க, தமிழில் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது இயக்கத்தை ஏற்படுத்த சுருக்குதல் தளர்தல் போன்ற சிறப்பு புரதங்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா. இது தமிழே ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரோட்டீன் வந்து இருக்கிறது வந்து மசில் தான். அதனால தான் நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிற மூமெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேங்களா. அந்த ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டின் அப்படின்னு பேர். ஆக்டின் ஆர் மயோசின். அந்த ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் நம்ம மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஓகேங்களா. ஓகே, இந்த ஆப்ஷனில் கார்டிலேஜ்னு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதில் மூக்கிலலாம் இருக்கக்கூடிய போனுக்கு பேர் தான் கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இந்த கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். According to the sign convention of the focal length of convex lens is, அதாவது சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். இங்கே டேஷ் வரணும், அந்த டேஷ் விட்டுருக்கணும். ஓகே, அதாவது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு என்ன குறி போடுவீங்க, கான்கேவ் லென்ஸுக்கு என்ன குறி போடுவீங்க. நேற்று ஃபிசிக்ஸோட ஃபார்முலா கிளாஸில் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் அங்கே ப்ளஸ்ஸு போடணும், கான்கேவ் லென்ஸ்னால் அங்கே மைனஸ் போடணும். ஓகேங்களா. இப்போ லென்ஸுக்கு பவருக்கு ஃபார்முலா வந்து P is equal to 1/f. ஓகே, P is equal to 1/f. இந்த 1/f வந்து இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு
கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ் சைன்லேயே போட்டுடணும். கான்கேவ் வந்தால் மைனஸ் போட்டு போடணும் அதோட பவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடலாம். How many isotopes of hydrogen elements exist in nature? நேச்சரில் எத்தனை வகையான ஐசோடோப்புகள் இருக்குது, ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 3 இருக்கும் ஹைட்ரஜனுக்கு. அதாவது புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்ரியம். ஓகேங்களா? இப்படி 3 ஐசோடோப்புகள் இருக்குது. ஐசோடோப்புக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்துருக்கோம்? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர். ஓகேங்களா? அதாவது தமிழில் ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள். சேம் எலமெண்ட்டு தான். ஓகேங்களா? ஒரே தனிமத்தின் அணுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த சம்மை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க, நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, இது வித் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி u வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ், த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த ஆப்ஜெக்ட். ஓகே, அதோடைய ஹைட்டை தான் கேட்குறாங்க அவங்க. ஓகேங்களா? எவ்வளோ ஹைட் வந்து ரீச் ஆகிருக்குதுன்னு கேட்குறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம அந்த மோஷனுடைய 3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சைடில் எழுதிக்கணும். ஓகேங்களா? என்னென்ன ஈக்குவேஷன் இருக்குது? v = u + at இருக்குது. அப்புறம் s = ut + 1/2 at² இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா v² = u² + 2as. ஓகேங்களா? இதை எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3த்துலேயும் இந்த 3 தான் வந்து இந்த இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஹைட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஹைட்டுக்கு தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. கிராவிட்டி இங்கே இருக்குது பாருங்கள், யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? v வந்து 0 தான். ஏன்னா நம்ம இங்கேருந்து மேலே தூக்கி போடுறோம்னா அது ஃபைனலாக அங்கே போயிட்டு அந்த வெலாசிட்டி 0 ஆகிடும். ஓகேங்களா? இங்கேருந்து தூக்கி போடும்போது அது கடைசியாக ஃபைனல் வெலாசிட்டின்றது 0 தான். எப்போவுமே நம்ம மேலே தூக்கி போட்டால் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டின்றது 0 தான். அங்கே போய் 0 ஆன பேர் தான் அது வந்து கீழே விழும். அப்போ எவ்வளோ ஹைட்டு போயிருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சம் போடலாம். நம்மளுக்கு கேபிட்டல் V ஃபைனல் வெலாசிட்டின்றது 0 தான். இனிஷியல் வெலாசிட்டி u வந்து பார்த்திங்கன்னா 10. அதை அப்படியே ஸ்கொயராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு கிராவிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக போடும் போது அதோட வேல்யூ மைனஸில் போடணும். ஓகேங்களா? -10. அதுக்கப்புறம் எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 10² 100 ஆகிடும். ப்ளஸ்ஸு இங்கே வந்து -200 வந்துடும். -200 வந்து -20 வரும். சாரி -20 வந்துடும். -20s இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே = 0 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 100 இங்கே வந்துடும், = -20s. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எதுவும் கேன்சல் ஆனால் s = 5 மீட்டர்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். vன்றது 0, uன்றது 10, ஏன்றது வந்து -10, எஸ்ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். என்சிஆர்டி புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸில் இருக்குது. நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க, நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். According to the reactivity series of metal, which metal pair is found native state? ஓகேங்களா? நேட்டிவ் ஸ்டேட்லனா இப்போ மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஓவராக கண்டுபிடிப்பாங்க, தாதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி அப்புறமா தான் மெட்டலாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிடைக்கும் போதே வந்து அந்த மெட்டல் ஸ்டேட்லேயே தான் கிடைக்கக்கூடிய உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் பிளாட்டினமும். ஓகேங்களா? கோல்டும் பிளாட்டினமும். கோல்டுடைய அட்டாமிக் நம்பர் 78. பிளாட்டினம்க்கு என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸையும் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ரியாக்டிவிட்டி சீரியஸ்னால் இருக்கிறதுலே ஹை ரியாக்டிவ் இது இந்த பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்கு, ஓகேங்களா, அயனு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு பிளாட்டினம் வரைக்கும் போகும்.
ஓகேங்களா. பாதி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் அந்த பேஜில் போயிட்டு படித்து பாருங்கள். ஓகேங்களா. இருக்கிறது ஹைலி ரியாக்டிவ் பொட்டாசியம். ஓகேங்களா. இதை பார்த்துங்க. இந்த சீரியஸை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது இல்லை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க ரியாக்ஷனை வச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துங்க. 14th கொஸ்டின். இஃப் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் மீடியம் வந்து இதை பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் இதை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஆப்ஷன்ஸ் இதை இருக்குது. ஓகேங்களா. இதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். இஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் போல் ஆஃப் த கான்கேவ் மிரர் த இமேஜ் ஃபார்ம்டு வில் பி. கான்கேவ் மிரர் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து போலு, இங்கே வந்து கேபிட்டல் எஃப், இது வந்து சி. ஓகேங்களா. இப்போது இவங்க எங்கே வைக்கணுன்றாங்கன்னா பிட்வீன் போல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது பிரின்சிபல் ஃபோக்கஸ், தமிழில் முதன்மை குவியம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். முதன்மை குவியம், இது வந்து போல். ஓகேங்களா. இதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சா அங்கே என்ன இமேஜ் தெரியும்னா, இது வந்து இந்த மிரருக்கு பின்னாடி தான் தெரியும். பின்னாடி தெரிஞ்சாலே அது வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். ஆக்சுவலாக எல்லா இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ் மிரரில் ரியல் தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு பின்னாடி மிரருக்கு பின்னாடி தெரியும் இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும் தான் தெரியுமே கான்கேவ் மிரரில். அந்த டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க 10th NCERT புக்கில். ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா. அதில் வந்து எல்லா கண்டிஷனும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மிரர் இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஃபினிட்டியில் வச்சா எங்கே தெரியும், ஓகேவா, இன்ஃபினிட்டியில் வச்சா எங்கே தெரியும், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சா எங்கே தெரியும், அந்த மாதிரி சொல்லினே வருவாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டியில் வச்சு பார்ப்பாங்க. இருங்க அந்த இதுவே காட்டுறேன் உங்களுக்கு, அந்த டேபிளர் காலமே. இந்த டேபிளர் காலம் தான். ஓகேங்களா. இப்போது இன்ஃபினிட்டியில் வச்சாங்கன்னா அது எங்கே தெரியுதுன்னு பாருங்கள், ஃபோக்கஸில் தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சியில் வச்சா, சிக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சா எஃப்க்கும் சிக்கு நடுவில் தெரியும், சியில் வச்சா சியிலே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் பிக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சா நம்மளுக்கு அந்த பின்னாடி மிரருக்கு பின்னாடி தான் தெரியும். அது வந்து எப்படி இருக்குன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறைச்சிக்குது இது, அதனால் பார்த்துங்க. விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும், அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டேபிளர் காலம் ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த ஒன்றும் இல்லை, இப்போ நான் போட்ட பாருங்கள் டயக்ராம், அந்த மாதிரி போட்டு நீங்களே வச்சு பார்த்துக்குங்க எந்த மாதிரி எங்கெங்கே வச்சா இது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிம்பிளாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்படி வச்சிடுறாங்களா, இது போல், இது ஃபோக்கஸ்ஸு, இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரு. இன்ஃபினிட்டினா எங்கேயோ வைக்கிறாங்க, வச்சா அது வந்து இங்கே தெரியுது, ஃபோக்கஸில் தெரியுது. ஓகேங்களா. அது கிட்ட வர பாருங்கள். சிக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சா இதுக்கு நடுவில் இப்படி வருது, சியில் வச்சா சியிலே தெரியுது. ஓகேங்களா. திருப்பமாக என்ன பண்ணுறாங்க, சிக்கும் எஃப்க்கு நடுவில் வச்சா அது அப்படியே ஆப்போசிட்டாக சிக்கு முன்னாடி போயிடுது. இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பிஹைண்டு சி வச்சுன்னா சிக்கு எஃப்க்கு நடுவில் அப்படியே இப்படி வருது பாருங்கள். அப்புறம் அட் எஃப்ல வச்சா இன்ஃபினிட்டி, இங்கே பாருங்கள், இங்கே அட் எஃப்ல இங்கே வச்சா இது இன்ஃபினிட்டி. இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கோங்க, கடைசி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டினில் வந்தது பிக்கும் எஃப்க்கு நடுவில் வச்சா பின்னாடி தெரியும், விர்ச்சுவல் அண்ட் டேரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் விஷயமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப், இது பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. தமிழ் மீடியம் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா. எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ஃப்ளவர் வேர் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் மேட் 3 parts: ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஒன்றும் இல்லை, இது கொஷின் என்னென்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவரில், இதில் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரின்றதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. பிஸ்டல். ஓகேங்களா. அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு மொத்தமாகவே பேர் வந்து பிஸ்டல்னு சொல்லுவாங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவரை மொத்தமாகவே வந்து ஸ்டெமன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம டயக்ராமில் பார்த்தோன்னா தெளிவாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி. இந்த ஓவரின்றது இது, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டைலு, இது வந்து ஸ்டிக்மா. இது 3 சேர்ந்தது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர், இதுதான் பிஸ்டல்னு சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டெமன்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபெலமெண்ட்டும் இந்த ஆந்தரும் சேர்ந்தது தான் ஸ்டெமன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து செப்பல்னு சொல்லுவாங்க, இதை வந்து பீட்டல்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் அல்லி இதழ், புள்ளி இதழ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செப்பல், இது வந்து பீட்டல். அதுக்கப்புறம் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஸ்டெமனு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து பிஸ்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். த அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் யூனிட்ஸ். தமிழில் பார்த்துக்குங்க.
இங்கிலீஷ்லேயே பார்த்து ஆன்சர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க, நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The atomic mass of element is usually expressed in which of the following unitனா அட்டாமிக் மாஸ் யூனிட் தான். ஓகேங்களா, ஏஎம்யூ அப்படின்ற யூனிட்டால் தான் நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டை அளப்பாங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்கிலீஷில் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க, தமிழில் பார்த்துக்குங்க. தமிழில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை பார்த்துங்க, இதை பாஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. Which of the following in eukaryotes is separated from the cytoplasms by a double-layered membrane and it directs the life process of cell? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, யூகேரியட்டுகளில் உள்ள பின்வருவற்றில் இது சைட்டோபிளாசத்திலிருந்து இரட்டை அடுக்கு சவ்வு மூலம் பிரிக்கப்பட்டு செல்லின் வாழ்க்கை முறையை வழி நடத்துகிறது. சைட்டோபிளாசத்திலிருந்து ஃபுல்லாக இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே சைட்டோபிளாசம் தான் இருக்கும். ஓகேங்களா, அதுலேருந்து பிரிஞ்சு இரட்டை சவ்வு மூலம் வழிநடத்தப்படுறது தான் இந்த நியூக்ளியஸ். ஓகேவா, இந்த நியூக்ளியஸ் தான் வந்து மெயினான கோஆர்டினேட்டராக இருக்கும் நம்ம மொத்த செல்லுக்குமே. இதில் தான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸு எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடியது. ரைபோசோம்ஸ்ன்றது ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, புரத தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க நம்ம செல்லில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். என்னன்னா, இஃப் ஏ மெஷின் டஸ் 500 ஜூல் ஒர்க் இன் 4 seconds, வாட் இஸ் பவர் ஆஃப் அவுட்புட்? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். என்ன நம்ம ஃபார்முலா தெரியும், பவருக்கு வந்து எனர்ஜி பை டைம். அப்போ ஜூல் பர் செகண்ட், ஜூல் வந்து 500 கொடுத்துருக்காங்களா, செகண்ட் வந்து 4, 500/4 வந்து பார்த்தீங்கன்னா 125 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th கொஸ்டின் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம் இதை பார்த்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓகே. Select the correct option related to the function of villi in the small intestine. ஸ்மால் இன்டெஸ்டைன்னா சிறுங்குடல். சிறுங்குடலில் வில்லின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்கும், ஒரு உறுப்பு இருக்கும். ஓகேங்களா, இந்த வில்லின்றது என்ன பண்ணோன்னா அப்சர்வ் பண்ணிக்கும், இன்க்ரீஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. நான் சிம்பிளாக எப்படி வந்து நம்மளுக்கு அந்த உடலில் ஜீரணன்றது நடக்குதுன்னு சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு உணவை எடுத்து வாயில் போட்டு மெல்லும் பொழுதே நம்மளுக்கு அங்கேயே குளுக்கோஸை வந்து அமிலோஸ்ன்ற நொதி பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸை வந்து ஜீரணமாக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மவுத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் வருதா, ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா பெப்சின், ரெனின் அப்படின்ற மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பெப்சின், ரெனின் வந்து ப்ரோட்டீனை அங்கே வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு வந்துச்சுன்னா, குடலுக்கு வந்துச்சுன்னா சிறுங்குடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா சத்துக்களையும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா, பெருங்குடல் வந்து ஜஸ்ட்டு மீதி கொஞ்சம் நெஞ்சமான சத்துக்களை விட்டு உறிஞ்சி வெளியே தள்ளிடுது. ஓகேங்களா, இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது வில்லின்றது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, இந்த வில்லின்றது ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இருக்கும், இன்க்ரீஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம். 20th கொஷின். மார்க் வந்து அப்படியே கடைசியில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. Which of the following metals reacts only with steam, not with cold or hot water? இதுதான் கொஷினு. இதுக்கு ஆன்சர் வந்து இப்போ என்னன்றது நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து தமிழ் மீடியம் இதை பார்த்துங்க. தமிழ் மீடியம் தமிழ் இல்லையா அந்த கொஷினு? இது வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக 20வது கொஷின் 21வது கொஷினும் ஒரே கொஷின் டைப் பண்ணிட்டுக்குது. அதுக்கு பதில் நான் வேறு கொஷின் கடைசியாக தரேன். ஓகேங்களா, 20வது மட்டும் அப்படியே விட்டுருங்க, 21வது வந்துடுங்க. ஓகேங்களா, இதை பார்த்துங்க, இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. 21க்கு 20வது கொஷின் நான் கடைசியாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்லட்டுங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து அலுமினியம். ஓகேவா, இந்த கான்செப்டும் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கில் தான் இருக்குது, மெட்டல் நான் மெட்டல் லெசனில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பொட்டாசியமோ சோடியமோ கோல்டு வாட்டர் கூட தான் ரியாக்ட் ஆகும், கோல்டு வாட்டர் கூட நல்லா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி கால்சியம்ன்றது நார்மல் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். மெக்னீஷியம்ன்றது
ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். இதை வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நல்லா அந்த இடத்துல. ஓகேங்களா, மெக்னீஷியம்ன்றது ஹாட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும், சோடியமும் பொட்டாசியமும் உங்களுக்கு கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும், கால்சியம் வந்து நார்மல் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துல அலுமினியம் மட்டும் தான் வாட்டர் ரியாக்ட் ஆகிறத பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இவங்க என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத வச்சே தான் அப்படியே கேட்குறாங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் இந்த கொஸ்டினை பார்த்துங்க. தமிழ் மீடியம் இந்த கொஸ்டினை பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் an example of object moving in uniform circular motion? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எது எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஏ சேட்டலைட் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அரவுண்ட் த எர்த். இதுதான் வந்து படித்து பார்த்தாலே தெரியும், இது ஒன்று தான் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கும் 3வது தான் ஆன்சர். பூமியை சுற்றி வட்டப்பாதையில் ஒரு செயற்கைக்கோள். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளட்டுன்றது கனெக்டிவ் டிஷ்யூ, தென் போனுன்றது என்னென்னு கேட்டிருக்காங்க. போனுன்றது என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். ரத்தம்ன்றது இணைப்பு திசு, எலும்புன்றது என்னென்னு கேட்டிருக்காங்க. எலும்புன்றதுமே இணைப்பு திசு தான். ஓகேங்களா, எலும்புன்றதுமே ஒரு இணைப்பு திசு தான். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சம்மு, ஆப்ஷன் பார்க்க முடியாது, போட்டு கூட ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் பார்த்துக்குங்க, பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்குங்க, தென் ஆப்ஷன். ஓகே, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபார்முலா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது டக்குன்னு ஞாபகம் வரும். நேற்று ஃபஸ்ட்டே இந்த எலக்ட்ரிசிட்டியில் இந்த ஃபார்முலா தான் சொல்லியிருப்பேன். என்னென்னா I = Q/Tன்னு சொல்லியிருப்பேன். Qன்றது சார்ஜு. இதே சம் தான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இங்கே 2 மினிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே 2ன்னு போட்டுறக்கூடாது. இதை வந்து 120 செகண்டுன்னு போடணும். எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம செகண்டில் தானே எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும். அதனால் 120 செகண்டுன்னு போடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். ஓகேங்களா, 10 ஆம்ப்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா வந்து I = Q/T. அந்த ஃபார்முலா வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரிவிஷன் ஆகும். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் 20வது கொஸ்டின் தரேன் நினைக்கிறேன், அதையும் கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்றேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரோஸ் ரேப்பிட்லி அண்ட் ripens on fruit from a fruit? பின்வருவனவற்றில் எது வேகமாக வளர்ந்து பழுத்து ஒரு பழத்தை உருவாக்குகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக இருக்கும், அது அப்படியே வளர்ந்து இதுவானப்போ ஃப்ரூட்டாக மாறுறது. ஓகேங்களா, ஓவரி தான் கருப்பை பழத்தை உருவாக்குகிறது. ஓகேங்களா, ஓகே, 25 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அதில் வந்து 20வது கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, இதை மட்டும் மார்க் கூட்டிங்க. 20வது கொஸ்டின் இதை கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கான 20வது கொஸ்டின். ஓகேங்களா, விச் ஆர்கனிசம் யூசஸ் ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ஃபார் பட்டிங்? பட்டிங்கில் எது ரீப்ரொடக்டிவ் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இப்போ தான் சொன்னோம், ஹைட்ரா. ஓகேங்களா, அமீபா வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபிஷனில் நடக்குது, லெஷ்மனியா ஃபிஷனில் நடக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் மேலே இருக்கிற 3மே ஃபிஷனில் நடக்குது. ஹைட்ரா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டிங்ன்ற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நடக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. 25 கொஸ்டின் எடுத்து எல்லாமே ப்ரீவியஸ் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கும் இதே மாதிரி 6 மணிக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி தான் 25 கொஸ்டின்ஸ் வரும் டெய்லி. ஓகேங்களா, 6 மணிக்கு வரும், தவறாமல் பாருங்கள். நன்றி.